அனைவருக்கும் இரவு வணக்கம். தூங்குவதற்கு முன் உங்கள் மொபைலை கடைசியாக ஒரு முறை பார்க்கிறீர்கள். திரையில் தெரிகிறது 11:11. சரி, ஒரு நேரம்தானே என்று நினைத்து ஃபோனை வைத்து விடுகிறீர்கள். ஆனால் மறுநாள் அலுவலகத்தில் சுவர் கடிகாரத்தை பார்த்தாலும் அதே 11:11. சில நாட்கள் கழித்து ஒரு ரசீதில் 11:11:11. அடுத்த வாரம் ஒரு வண்டியின் நம்பர் பிளேட்டில் அதே எண்கள். ஒரு கட்டத்தில் உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. இந்த எண் ஏன் என்னை தொடர்ந்து வருகிறது? இந்த கேள்வியை நீங்கள் மட்டும் கேட்கவில்லை. உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு முறையாவது இதே கேள்வியை தங்களுக்குள் பலமுறை கேட்கிறார்கள். சிலர் 11:11 பார்த்தவுடன் கண்களை மூடி அவர்களதின் ஆசையை நினைக்கிறார்கள். சிலர் அது பிரபஞ்சம் தங்களுக்கு அனுப்பும் ஒரு செய்தி என்று நம்புகிறார்கள். இன்னும் சிலர் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி என்று நம்புகிறார்கள். இணையதளத்தில் 11:11 பற்றி ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் இருக்கின்றன. லட்சக்கணக்கான வீடியோக்கள் இருக்கின்றன. கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இன்று வரை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் ஒரே பதில் இல்லை. 11:11க்கு உண்மையிலேயே ஏதாவது சக்தி இருக்கிறதா? அல்லது அது நம் மனம் உருவாகும் ஒரு மாயையா? இன்றிரவு நாம் எந்த நம்பிக்கையையும் கண்மூடித்தனமாக ஏற்கப் போவதில்லை. அதே நேரத்தில் எந்த நம்பிக்கையையும் கேலி செய்யவும் போவதில்லை. ஏனென்றால் சில விஷயங்கள் மக்களின் ஆன்மீக அனுபவங்களாக இருக்கலாம். சில விஷயங்கள் மனித மனதின் இயல்பாக இருக்கலாம். இன்னும் சில விஷயங்களுக்கு அறிவியல் விளக்கங்களும் இருக்கலாம். ஆனால் இன்றைய பயணம் ஒரு முடிவை நிரூபிப்பதற்காக அல்ல, ஒரு கேள்வியை ஆழமாக புரிந்து கொள்வதற்காக. 11:11 இந்த 4 எண்கள் வெறும் நேரமா, ஒரு தற்செயலா, ஒரு உளவியல் நிகழ்வா, அல்லது மக்கள் தலைமுறையாக அர்த்தம் கொடுத்து வந்த ஒரு குறியீடா? அடுத்த சில நிமிடங்களில் ஆன்மீகம் என்ன சொல்கிறது, உளவியல் என்ன சொல்கிறது, அறிவியல் என்ன சொல்கிறது என்பதை ஒன்றாக பார்க்க போகிறோம். ஆனால் இந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன் உங்களிடம் ஒரு சின்ன கேள்வி. கடந்த சில மாதங்களில் 11:11, 2:22, 3:33, 4:44 என்று ஒரே மாதிரியான எண்கள் உங்கள் கண்களில் அடிக்கடி பட்டதுண்டா? அப்படியென்றால் இந்த இரவின் பயணம் நிச்சயம் உங்களுக்காகத்தான். ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த மொழி பேசினாலும், எந்த மொழி பேசுகிற மக்களாக இருந்தாலும் சில எண்களுக்கு மட்டும் ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சிலருக்கு 7 அதிர்ஷ்ட எண். சீனாவில் 8 செல்வத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. அதே போல் கடந்த சில ஆண்டுகளாக உலகம் முழுவதும் அதிகம் பேசப்படும் ஒரு எண்தான் இந்த 11:11. ஆனால் இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? உண்மையில் பழமையான வேதங்களிலா, பைபிள்களிலா, இல்ல குரான்களிலா, அல்லது புத்த மத நூல்களிலா? 11:11 இப்படியே ஒரு மர்ம எண்ணா குறிப்பிடும் தெளிவான ஆதாரம் இன்ன வரைக்கும் இல்லை. இன்று நாம் சமூக வலைதளங்களில் பார்க்கும் 11:11 பற்றிய பல விளக்கங்கள் பெரும்பாலும் சமீப காலத்தில் பரவிய நியூ ஏஜ் எனப்படும் ஆன்மீக இயக்கங்களிலிருந்து பிரபலமானவை. இந்த இயக்கங்களில் ஒரு முக்கியமான கருத்துதான் ஏஞ்சல் நம்பர்ஸ். அதாவது அடிக்கடி ஒரே மாதிரியான எண்கள் உங்கள் வாழ்க்கையில் தோன்றினால் அது உங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள நினைவூட்டலாக இருக்கலாம் என்று சிலர் நம்புகிறார்கள். 11:11 சிலர் விழித்தெழும் தருணம் என்று சொல்கிறார்கள். சிலர் புதிய தொடக்கம், இன்னும் சிலர் உங்கள் எண்ணங்களை செயல்களையும் கவனியுங்கள் என்ற ஒரு குறியீடாக பார்க்கிறார்கள். இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவை ஆன்மீக நம்பிக்கைகள், அறிவியல் மூலம் நிறுவப்பட்ட உண்மைகள் அல்ல. ஆனால் இந்த நம்பிக்கைகள் உலகம் முழுவதும் ஏன் இவ்வளவு பிரபலமானது என்ற கேள்வி மிகவும் சுவாரஸ்யமானது. ஏனென்றால் மனிதர்களுக்கு ஒரு இயல்பு இருக்கிறது. நம் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களுக்கு ஒரு அர்த்தத்தை தேடுகிறோம். ஒரு தற்செயலான நிகழ்வாக இருந்தாலும் அதற்குள் ஒரு செய்தி இருக்கிறதா என்று யோசிக்கிறோம். அதுதான் மனித மனதின் அழகு. அதே நேரத்தில் அதுதான் அதன் மர்மமும் கூட. ஒருவேளை 11:11 ஒரு மறைமுக சக்தி இருப்பதால் தான் மக்கள் அதை நம்பவில்லை. மாறாக என் வாழ்க்கையில் இதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்க வேண்டும் என்ற மனிதனின் இயல்புதான் இந்த எண்ணுக்கு ஒரு தனி இடத்தை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் இங்கேதான் இந்த கதையின் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி ஆரம்பமாகிறது. ஏனென்றால் ஒரு புகழ்பெற்ற உளவியலாளர் மனிதர்கள் அனுபவிக்கும் இப்படிப்பட்ட தற்செயலான நிகழ்வுகளை சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவரின் பெயர் கார்ல் யூங். அவர் சொன்ன ஒரு கோட்பாடு இன்று வரை உலகம் முழுவதும் விவாதிக்கப்படுகிறது. அது சின்க்ரோனிசிட்டி. இது ஒரு முக்கியமான விஷயம். இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு மனிதரை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
அவருடைய பெயர் கார்ல் யூங். உலகின் மிகச்சிறந்த உளவியலாளர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். மனித மனம், கனவுகள், குறியீடுகள் மற்றும் மனிதர்களின் உள் உலகம் பற்றிய ஆய்வுகளுக்காக அவர் மிகவும் பிரபலமானவர். ஒரு நாள் யூங் ஒரு வித்தியாசமான கேள்வியை யோசிக்கத் தொடங்குகிறார். நம் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா சம்பவங்களும் வெறும் தற்செயலா, அல்லது சில சம்பவங்களுக்கு காரணம் தெரியாவிட்டாலும் அவற்றுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்க முடியுமா என்று. இந்த கேள்விக்கு பதிலாக அவர் முன்வைத்த கருத்துதான் சின்க்ரோனிசிட்டி. தமிழில் இதை அர்த்தமுள்ள தற்செயல் நிகழ்வு என்று சொல்லலாம். ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். பல வருடங்களாக நீங்கள் தொடர்பில் இல்லாத ஒரு நண்பரை திடீரென்று நினைக்கிறீர்கள். இவர் இப்போது எப்படி இருப்பார் என்று மனதில் தோன்றுகிறது. சில நிமிடங்களிலேயே அவரிடம் இருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அல்லது ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை பற்றி நாள் முழுவதும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். மாலையில் வெளியே சென்றபோது அந்த புத்தகமே உங்கள் கண்களில் முதலில் படுகிறது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் பலருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கலாம். யூங் இதை மந்திரம் என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் இது வெறும் தற்செயல் என்று எளிதாகவும் நிராகரிக்கவில்லை. அவருடைய கருத்து என்னவென்றால், சில நேரங்களில் இரண்டு சம்பவங்களுக்கு நேரடி காரண விளைவு தொடர்பு இல்லாவிட்டாலும் அவை நமக்கு ஒரு ஆழமான அர்த்தத்தை உருவாக்கலாம். அதைத்தான் அவர் சின்க்ரோனிசிட்டி என்று அழைத்தார். அதனால்தான் சிலர் 11:11 பார்க்கும்போது இது ஏதோ ஒரு நினைவூட்டல், நான் சரியான பாதையில தான் இருக்கிறேனா என்று சிந்திக்க வேண்டிய தருணம் என்று உணர்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. யூங் கூட 11:11 என்ன எண்ணுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்கிறது என்று சொல்லவில்லை. அவர் பேசியது மனிதர்கள் சில தற்செயலான நிகழ்வுகளுக்கு ஆழமான தனிப்பட்ட அர்த்தம் கொடுக்கும் விதத்தை பற்றி தான். அப்படியானால் ஒருவேளை 11:11 எந்த மர்மமும் இல்லையா? நாம் தான் அதற்கு அர்த்தம் கொடுக்கிறோமா? அல்லது நம் மூளையே நம்மை இப்படி யோசிக்க வைக்கிறதா? இந்த கேள்விக்கான பதிலை அறிவியல் என்ன சொல்கிறது என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். இந்த 11:11க்கு அறிவியல் என்ன பதில் சொல்கிறது? ஆச்சரியமாக இதற்கும் ஒரு சுவாரஸ்யமான விளக்கம் இருக்கிறது. ஒரு நாள் நீங்கள் ஒரு புதிய கார் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட மாடலை பற்றிய ஆராய்வு ஆரம்பிக்கிறீர்கள். அதுவரை அந்த கார் சாலையில் இருப்பதே உங்களுக்கு தெரியாது. ஆனால் வாங்க நினைத்த பிறகு எங்கு பார்த்தாலும் அதே கார் ஓடுவது போல தோன்றும். உண்மையில் அந்த கார்கள் அன்றுதான் சாலைக்கு வந்ததா? இல்லவே இல்லை, அவை ஏற்கனவே இருந்தவைதான். மாறியது உங்கள் கவனம். இந்த நிகழ்வை உளவியலில் ஃப்ரீக்வன்சி இல்யூஷன் அல்லது பார்டர் மெயின்ஹாஃப் ஃபினாமினன் என்று அழைக்கிறார்கள். அல்லது ஒரு விஷயத்தை நம் மனம் முக்கியமானதாக குறித்துவிட்டால் அதன் பிறகு அந்த விஷயம் அடிக்கடி நடப்பது போல நமக்கு தோன்றும். 11:11க்கும் இதே விளக்கம் பொருந்தலாம். ஒரு முறை அந்த எண்ணை பற்றி நீங்கள் கேட்டுவிட்டால் அல்லது அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று மூளை நம்பிவிட்டால் உங்கள் மூளை அதை தேட ஆரம்பிக்கும். கடிகாரத்தில் 10:47 வந்தாலும் அது நினைவில் இருக்காது. 9:18 வந்தாலும் கவனிக்க மாட்டீர்கள். ஆனால் 11:11 வந்தவுடனே மீண்டும் வந்துவிட்டதே என்று உங்கள் மனம் அதை உடனே பதிவு செய்துவிடும். இன்னொரு முக்கியமான உளவியல் கருத்து கன்ஃபர்மேஷன் பயாஸ். அதாவது நாம் ஏற்கனவே நம்பும் விஷயங்களை உறுதிப்படுத்தும் சம்பவங்களை மட்டும் அதிகமாக நினைவில் வைத்துக் கொள்வது. உதாரணமாக 11:11 பார்த்தால் நல்லது நடக்கும் என்று ஒருவர் நம்பினால் நல்லது நடந்த நாட்களை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வார். எதுவும் நடக்காத நூற்றுக்கணக்கான 11:11 தருணங்களை நம் மூளை அமைதியாக மறந்துவிடும். இதுதான் மனித மூளையின் இயல்பு. ஆனால் இதற்காக 11:11 நம்பும் எல்லோரும் தவறு என்று அறிவியல் சொல்லவில்லை. அறிவியல் சொல்வது ஒன்றே ஒன்று. ஒரு நிகழ்வுக்கு விளக்கம் சொல்லும்போது முதலில் நம் மூளை எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் ஆன்மீகம் ஒரு பக்கம், அறிவியல் ஒரு பக்கம், இரண்டிற்கும் நடுவில் உண்மை எங்கே இருக்கிறது? அதற்கான பதிலை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். இத்தனை நேரம் இந்த 11:11 பற்றி பல கோணங்களில் பார்த்தோம். சிலர் அதை பிரபஞ்சத்தின் மொழி என்று நம்புகிறார்கள். சிலர் அதை தேவதைகளின் அறிகுறி என்று சொல்கிறார்கள். கார்ல் யூங் போன்ற உளவியலாளர்கள் சில தற்செயலான நிகழ்வுகள் மனிதர்களுக்கு ஆழமான தனிப்பட்ட அர்த்தத்தை தரலாம் என்று கூறுகிறார்கள். அதே நேரத்தில் அறிவியல் நம் மூளை எப்படி வடிவங்களை தேடுகிறது, நினைவுகளை தேர்ந்தெடுக்கிறது, சம்பவங்களுக்கு அர்த்தம் உருவாக்குகிறது என்பதை விளக்குகிறது. அப்படியானால் இந்த எல்லாவற்றிலும் உண்மை எது? ஒருவேளை இந்த கேள்விக்கான ஒரே பதில் இன்னும் யாரிடமும் இல்லையா? 11:11 ஏதோ அற்புத சக்தி இருக்கிறது என்று அறிவியல் நிரூபிக்கவில்லை. அதே போல அதை அனுபவிக்கும் ஒவ்வொருவரின் உணர்வையும் அறிவியல் முழுமையாக மறுப்பதும் இல்லை. ஏனென்றால் மனித அனுபவங்களும் மனித மனமும் மிகவும் சிக்கலானவை. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் நிச்சயமாக செய்யலாம். அடுத்த முறை
உங்கள் போனில் அல்லது ஒரு கடிகாரத்தில் 11:11 என்ற எண்ணை பார்த்தால் பயப்பட வேண்டாம். அதை ஒரு அதிசயமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அதற்கு பதிலாக அந்த ஒரு நிமிடத்தை உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை, நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் பாதை, உங்கள் கனவுகள், உங்கள் மனநிலை, இன்று நீங்கள் நன்றியோடு நினைக்க வேண்டிய ஒரு விஷயம், இவற்றை எல்லாவற்றையும் அமைதியாக ஒரே ஒரு நிமிடம் யோசியுங்கள். ஒருவேளை 11:11 உண்மையான சக்தி எண்களில் இல்லாமல் நம்மை ஒரு கணம் நிறுத்தி நம்மையே திரும்பி பார்க்க வைப்பதில் தான் இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கலாம். இரவு நேரங்கள் எப்பொழுதுமே வெளி உலகத்தை புரிந்து கொள்வதற்கான நேரம் அல்ல, நம்முடைய உள் உலகத்தை அமைதியாக கேட்பதற்கான நேரம். அதனால்தான் இந்த எபிசோடை முடிப்பதற்கு முன் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் 11:11 பார்த்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது 11:11 தான் உங்களை நிறுத்தி உங்களையே பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறதா? அதை பற்றி கொஞ்சம் கண்களை மூடி அப்படியே சிந்தித்துக் கொண்டே இருங்கள். எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.